எழுத்தை நம்ம மாற்ற முடியாது. நீங்கள் நான் வாங்க பேசுவோம் சொல்ல மாற்ற முடியுமா? முடியாது. இது தமிழ். வார்த்தைகளை நான் பேச வரல, நான் எழுத்து வடிவங்களை மட்டும்தான். அப்போ எழுத்து வடிவங்கள் எப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இங்கே வாங்க நான் காட்டுறேன். இதை காட்டுங்க சார். இங்கே வாங்க. கிமு 3000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது. 3000 வருஷங்களுக்கு முன்னாடி. ஆமாம், கிமு 300 வருஷம். கிமு இல்லைங்க, இது கிறிஸ்துவுக்கு முன்னாடி. அப்புறம் இப்படியே வந்துருக்கு. இந்த எழுத்துக்கள் தான் இப்படி எழுதியிருந்தாங்க. இதை ஆனா அவனால தான் படித்தாங்க. ஓகே, புரியுதுங்களா? இதே ஆனா அவனால தான் படித்தாங்க. நல்லா பாருங்க, நல்லா ஆனா அவனால தான் படித்தாங்க. இதையும் ஆனா அவனே படிச்சுட்டே இருந்தாங்க. கடைசியில் இப்போ தான் இது புரிஞ்சிருக்கா ஆனான்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே கா ஙா சா ஙா சா, இதுதான் இந்த காங்கா சாங்கிறது இங்கே பாருங்க, இங்கே இருக்குது. இப்போ தான் இந்த அளவுக்கு வந்துருக்கு. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு. அப்போ அம்மானு தான் படித்தாங்க, கான்னு தான் படித்தாங்க, வாங்கன்னு தான் படித்தாங்க, கீழ் தான் படித்தாங்க. அப்போ அந்த இடத்துல என்னங்க, எழுத்துக்கள் தான் மாறுதலை ஒழிய குரலில் மாற்றமே கிடையாது. ஒலி வடிவத்தில் மாற்றம் யாராலும் செய்ய முடியாது. வரி வடிவத்தில் மட்டும்தான் மாற்றம். அந்த வரி வடிவங்கள் ஆனா தான். இது ஆ இம்மா அம்மா. அப்போ பாருங்க, இங்கே பாருங்க, இதை பார்த்துக்கிறீங்க. இப்போ ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இப்போ நமக்கு என்ன செய்ய பாருங்க, எழுதியாச்சு. இந்த எழுத்தை தான் நான் மாற்றிருக்கேன். எப்படி மாற்றிருக்காங்க மாதிரி வந்து பல வருஷமா இந்த ஆதை இப்படி நான் போட்டேன். இப்போ என்ன பிரச்சனைனா, எழுத்துக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு, ரொம்ப கஷ்டப்படாமல். இக்கு ஆ கா கா ஆவண்ணாவுக்கு சேர்த்து இங்கே போட்டாச்சு. காணா பக்கத்தில் ஈனாம இங்கே போட்டாச்சு கி, ஈயனா இங்கே போட்டாச்சு கி, ஊனாம இங்கே போட்டாச்சு கு. அப்போ காங்கா காக்கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கவ். இதை 1வது பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஒரே மாதத்தை கற்றுக்கும். 1 வருஷம் போகிறதுக்குள்ள 2வது போகும்போது முழுமையாக தமிழை தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் உச்சரிப்பு கூட இல்லாமல் நிச்சயமாக படிக்குங்கிறதுல நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். பல பிள்ளைகளை செக் பண்ணி பார்த்துட்டேன். உடனே நான் எவ்வளோ வீடியோ வச்சுருக்கேன். இந்த வீடியோலாம் காசுல உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகள் அரை மணி நேரத்தில் பாருங்க, 20 நிமிஷம், அரை மணி நேரம் நாங்கள் சொல்ல 20 நிமிஷம் இந்த தமிழை நான் ஃபுல்லாக கற்றுக்கன்னு சொல்லுது ஒரு குழந்தை. 20 minutes, only 20 minutes I learn it. இது இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், உலக மக்கள் தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் உள்ள மக்கள் சரியாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. காட்டுங்க சொல்லுங்கள் சார், எவ்வளோ ஈஸியாக இருக்குது சார், எவ்வளோ அருமையாக இருக்குது சார், எவ்வளோ எளிமையாக இருக்குது. சரி, கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தமிழக மக்களுக்கு. சரி, இந்த யூடியூப் இல்லை, இந்த யூடியூப்பை நீங்கள் பாருங்கள், புதுமை தமிழ் கிட்டத்தட்ட 200 CD பேசியிருக்கேன். சரி, வீடியோ பண்ணுறது சார். இப்போ இதில் இந்த சேஷாவின் வடிவில் தமிழ் புதுமைன்னு சொல்லும்போது இதனுடைய பிதாமகன் சொல்லக்கூடிய சேஷா தான் இதனுடைய வரி வடிவத்துக்கு ஆமாம் கண்டுபிடிப்போம். ஆமாம், அது யார்? நான் தான். நீங்கள் தான்? நான் தான். ஓகே, நைஸ். நீங்கள் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் இல்லை, நான் தமிழ்நாடு தான். புதுக்கோட்டை தான் எனக்கு சொந்த. புதுக்கோட்டை தான் சொந்த ஊர். தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் ஆசிரியர் இவ்வளோ ஒரு 247 எழுத்து தமிழ் ஆசிரியர். சித்த வைத்தியர். தமிழில் 247 எழுத்து வேணுமா? இவ்வளோ வித்தியம் சொல்லி நான் சின்ன பிள்ளை 3 வயசாக 3வது படிக்கும்போது ஆசைப்பட்டேன். நான் இப்போ வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். த கிரேஸ் ஆஃப் காட் இறைவனுடைய பெரிய கிஃப்ட்டு தமிழ் இனத்துக்கே கிடைக்க வரைக்கும் செய்ய போகுது. சரி, இப்போ வந்து இந்த அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லும்போது சார், இதை எந்த மாதிரி புதிய வரி வடிவிலான இந்த ஒரு மாபெரும் மொழி மனித உணர்வுகளை, தமிழ் மக்களுடைய உணர்வுகளை ஓசையாக குரலாக வந்து வெளிப்படுத்தக்கூடிய இந்த மொழி பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறை மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த 3 தலைமுறை மக்களுக்கும் வந்து ஒரு மொழியை கம்ப்ளீட்டாக மடைமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு சேலஞ்ச் அப்படின்றது ஒன்று இங்கே இருக்குது. அப்போ இந்த 3 தலைமுறையும் இதெல்லாம் படித்து வந்தால் தானே அப்போ அடுத்த தலைமுறைக்கு இந்த மொழியை எல்லாருமே வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு சென்ட்ரலைஸ்டாக பயன்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு புதிய மொழியை வந்து நம்ம திடீர்னு கொண்டு வரும்போது எல்லாருக்கும் இது பழைய மொழியை எடுத்து இமீடியட்டாக மாற்ற முடியாது. நீங்கள் சொல்லிக்கிறேன். இல்லை, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய பதில். அதாவது
வருங்கால செல்வங்களுக்காக நாம் செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னா அப்போ எப்போ தொண்டு செய்கிறது? இன்னும் 100 வருஷம் செய்யணுமா, இன்னும் 200 வருஷம் செய்யணுமா? வரக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்க, இந்த பொருளை இப்போ கண்டுபிடிக்கலாம், காட்ட வேண்டாம், இன்னொரு 100 வருஷத்துக்கு அப்புறம் காட்டிக்கணும்னு சொன்னால் முடியக்கூடிய காரியமா? இதை நம்ம கண்டுபிடிச்ச மக்கள்கிட்ட கொடுக்கணும். கொடுக்க வேண்டிய விஷயத்த நான் கொடுத்துட்டேன். எப்போ வேணாலும் மக்கள் எடுத்துக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வரட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, நான் செஞ்சுட்டேன். இது எப்போ வேணாலும் எடுத்துக்கட்டும். நான் சொன்னேன் உங்களை 2000 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறேன். இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம காட்டுறோம். இப்போ இதை காட்டினோம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லட்டுமே. நான் உயிரோடு இருக்குன்னு அவசியம் கிடையாது. பட் உண்மை என்ன? இது இவ்வளோ எளிதான உண்மையாக இல்லையா? பார்க்குறவங்க அத்தனை மாதிரி இவ்வளோ எளிமையான உண்மையானது, நன்மையானது, இவ்வளோ இனிமை செஞ்சுட்டீங்களே அப்படின்னு தான் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்களோடைய. எல்லாமே ஆச்சரியப்பட்டு இத்தனை 1000 வருஷங்களை கேட்டாங்க என்ன கேள்வியை. மற்றவங்க இருந்தவங்கெல்லாம் முட்டாளா, நீ தான் அறிவாளியான்னு. நான் அதை சொல்ல வரல. எனக்கு ஒரு ஐடியா வந்து நான் செஞ்சேன், அவ்வளோதான் செஞ்சுருக்கேன். முதல்ல ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்க, இல்லைன்னா ஒரு காலத்தை யாராவது வருவாங்க, நிச்சயமாக அதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற வச்சு தான் அப்படி தரேன். இவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நன்றிக்கு அவங்களுடைய இந்த என்ன இருந்தாலுமே நம்ம வந்து காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமைங்கய்யா. சரி. இப்போ நீங்கள் ஒன்றதை பார்த்தீங்க, பார்த்த ஒரு பொருளை பார்த்தேன்னு சொல்றீங்க. நீ எல்லாம் இப்போ எவ்வளோ ஒரு நாள் பார்க்காம இருந்தாங்கன்னு கேட்க முடியாது இல்லையா? நீங்கள் பார்த்தேன்னு சொல்றீங்க. அப்படிங்களா, எப்படி பார்த்தீங்க என்னெல்லாம் கேட்பேன் உங்களுக்கு. நான் பார்த்தேன், நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். மற்ற கேட்குறவங்க கேட்குறாங்க, கேட்காம பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மை என்ன, நான் 1வது படிக்கிற பிள்ளை, இப்போ 1வது படிக்கிற பிள்ளை, அதுக்கு நீ கொடுத்தீங்கன்னா ஒரே வருஷம் இன்றைக்கி எம்ஏ, பிஏ, பிஎஸ்சி, எங்கே என்னென்னமோ படித்தவங்களாம் சொல்கிறாங்க, அவங்களால தமிழை ஒழுங்காக எழுத முடியல, படிக்க முடியல. உண்டா இல்லைங்களா? தங்கிலீஷில் எழுதாங்க, தங்கிலீஷில் எழுதிட்டவங்க படிக்க முடியலை. ஆனால் இந்த தமிழை 1வது படிக்கிற பிள்ளை நிச்சயமாக படிக்கும். 1வது முடிச்சு போகும்பொழுது தப்பு இல்லாமல், தவறு இல்லாமல், உச்சரிப்பு போட இல்லாமல் தமிழை எழுதும் படிக்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா நிறைய மக்கள் விரும்பி எங்களுடைய குழந்தைகள் நல்லா படித்து எழுதாங்க. இல்லை, நான் முஸ்லீம். ஆமாம், ஷா ஜஹான். எங்கள் அப்பா பேர் ஷேக் இப்ராஹிம். என் பேர் ஷாஜஹான், எங்கள் அப்பா பேர் ஷேக் இப்ராஹிம். அதனால் ஷேக் ஷா அப்படின்னு. சரி, எல்லாம் அதாவது இப்போ இங்கே தேவபாசை அப்படின்னு இல்லை, நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒழிய தேவபாசை ஒரு விஷயம் நான் சொல்லுங்களேன். இல்லை, ஒரு பழக்கமும் நம்முடைய நாட்டில் இல்லை, நான் என்ன சொல்லேன்னா பழக்க வழக்கங்களை பற்றி நான் கேட்கறது சொல்லுங்க. நான் கேட்கறது பிரச்சனை இல்லை. பாசைன்னு சொன்னாவே இறைவன் கொடுத்தது. எந்த பாசையை முதல்ல தமிழ் தான்.